உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னென்ன வழிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி ஒரு ஒரு நபர் ஒரு முனிவரை பார்க்க போகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்றது தான் இந்த கதையினுடைய முக்கியமான சாராம்சம். அவருக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலையே, நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு யோசனை. அதனால் அங்கே இருக்கிற ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்குறார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையில் நான் எப்படின்னா முன்னேறணும், ஏதாவது ஒரு 3 மந்திரம் தான் சொல்லுங்களேன், மந்திரத்தை சொல்லியாவது நான் பெரிய ஆள் ஆயிடுறேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அதுக்கு அந்த முனிவர் சொல்லியிருக்கிறார், 3 விஷயத்த சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. முதல் விஷயம் உழைப்பு அப்படின்னு சொன்னார். உடனே இவன் என்ன பண்ணனா எழுதிக்கலாம் உழைப்பு அப்படின்னு. அப்போது முனிவர் மீதி ஏதோ ஒரு முக்கியமான 2 விஷயத்த சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் காத்திருந்தான். மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா உழைப்பு அப்படின்னார். என்ன சுவாமி 2 முறையும் உழைப்பே சொல்கிறீங்களே அப்படின்னு. நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு. 3வது மந்திரம் என்ன சாமி, அதுவாவது மாற்றி கொடுங்கன்னா. மறுபடியும் உழைப்புன்னு தான் சொன்னார். உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம், என்ன சுவாமி நானும் ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்கேன், 3 வாட்டியும் உழைப்பே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். வேறு எதையும் நம்பாத, உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ நம்பு, கண்டிப்பாக நீ எந்த விஷயத்தை நீ அடையணும்னு நினைக்கிறியோ அதை அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு கருத்து கொடுத்துருக்குறார். உண்மையிலே இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முக்கியமானது விஷயமே உழைப்பு தான். அந்த உழைப்பை நம்ம கரெக்டாக செலுத்திட்டோம்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அடைஞ்சிட போகிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் உனக்கு தேவை உழைப்பு. அந்த உழைப்பை நீ கரெக்டாக செலுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த அந்த முனிவர் சொன்னார்.